2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. தலைவர் ஒரு துறவின்னு ஒரு நண்பன் சொல்றான். அதுக்கு அந்த நண்பர் கேட்குறான், தலைவர் ஒரு துறவி நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், ஆமா, நேர்மை, நாணயம், மனத்தாட்சி எல்லாத்தையும் திறந்துட்டாரு. இப்போ திறந்தவர் தானே, என்ன கரெக்டு தானே? மன்னா, புலவர் எழுதிய பாடல் உங்களை புகழ்ந்து தானே இருக்கிறது, ஏன் கோவப்படுகிறீர்கள்? அமைச்சரே, ஓலையின் கிளை பாருங்கள், மேலே கூறிய முழுக்க முழுக்க கற்பனை, யாரையும் எவரையும் குறிப்பிடுவதல்ல என்று எழுதியிருக்கிறாரே. ஒரு சிறிய குட்டி கதை படிக்கிறேன். குழந்தைகளுக்கான தள்ளுவண்டியில் ஒரு குழந்தையை வைத்து தள்ளி சென்று கொண்டிருந்தாங்க ஒருவர். அக்குழந்தை பெரியதாக கத்திக்கொண்டு குதித்து கொண்டும் ஓவராக அட்டகாசம் செய்து கொண்டும் இருந்தது. குழந்தைகளுக்கான தள்ளுவண்டியில் ஒரு குழந்தையை வைத்து தள்ளி சென்று கொண்டிருந்ததாக ஒருவர் அக்குழந்தையை பெரியதாக கத்திக்கொண்டும் குதித்து கொண்டும் ஓவரா அட்டகாசம் செய்து கொண்டும் வந்தது. வண்டியை தள்ளி சென்றவங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் கண்மணி, ஆத்திரப்படாதே, பொறுமை பொறுமை என்றார். அருகில் இருந்த ஒரு பெண்மணி, வெரி குட் மேடம், குழந்தையிடம் கோவப்படாமல் இப்படித்தான் அறிவுரை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு வண்டியை தள்ளி கொண்டிருந்தவர் சொன்னாங்க, மேடம், கண்மணி என்பது என் பெயர். எப்படி பார்த்தீங்களா? குழந்தைங்க அட்டகாசம் பண்றத அந்த பிள்ளைங்களை கண்டிஷன் பண்ணவே முடியல. அதுக்காக நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கோவப்படக்கூடாது அப்படின்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கணும். அந்த நிலைமைக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டோம். சரி, தத்துவம் சொல்லும். தத்துவம் நம்ம தூக்கி எறிஞ்சா அது காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால், எவ்வளவுதான் நாம் வாழ்க்கை. தூங்கி எழுந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால், இவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை. என்னப்பா லைவ்ல வந்தா பேச மாட்டேங்கிறீங்க? உப்பு தின்னா